என்னோட யாரும் சேர்ந்த விடையா கனக கதையாதையும் நீர் என்னுடன் வா. அவ எதுக்கு நான் கொஞ்சம் என்னுடன் பாரு. பழத்துல கையில போடவா கையில பிடிச்சு இழுத்து கொண்டு போவா. சரி வராது சரி வராது சரி வராது. எங்கட அரசியல்வாதி அண்ணன் இங்க பக்கத்துல ஒரு மீட்டிங்ல நிக்கிறார். நான் அவரை கூப்பிடுறேன். அண்ணா அண்ணா இங்க காப்பாத்தண்ணா இங்க காப்பாத்த. வணக்கம் 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 எல்லாம் நம்ம மக்களா இருக்குது. எப்படி இருக்கிறீங்க? சங்கம் நல்ல வடிவான நிகழ்ச்சிகளை நடத்தினோம். நான் உங்களை காப்பாத்த சொல்லி கூப்பிடுறேன். நீங்க ஆக்களை பார்த்து மேடையில கூப்பிடுறேன். அங்க பாருங்க எங்கட மாணிக்கத்தின் தம்பி மதி எப்படி அப்பா சௌக்கியமா? அப்பா என்ன சொல்லுங்க? எங்க போனாலும் மைக்கு கிடக்க அரசியல்வாதிகளை பிடித்தான். அரசியல்வாதிகள் என்ன உயிர் போகுதுன்னு நான் கூப்பிடுறேன். நீங்க பிரச்சனை நடக்குது. இவன் என்னன்னு வாழ்க எல்லோரும். என்ன பிரச்சனை? தலைவர் பாடுவோ இது என்ன கோஷம் போடுறதுக்கு ஒரு ஆளை பக்கத்துல கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதார் ஒரு லூஸ் வந்து எங்களுக்கு முன்னால நின்று இவர் லூஸ் இல்ல ரொம்ப காலத்து லூஸ். இவர் லூஸ் இல்ல புரட்டை ஜவர போடு தள்ளி புரட்டை தள்ளி நான் உன்ன பார்த்து லூஸ் போய் சொல்றான். இவர் எங்க அரசியல்வாதி அண்ணன் வந்து நான் பார்த்துக்கொண்டேன். தம்பியை பார்த்தா சேர்க்கத்துல இருந்து தம்பியோட ஒரு ஆள் மாதிரி கிடக்கு. அடிக்கி போடாதீங்க குத்தி என்ன போடாதீங்க பிரச்சனை? குத்தி போடாதீங்க. அவன் உயிரை நான் எடுக்க போறேன். செய்த சொல்றான். அவன் உயிரை எடுத்து விடுங்க எடுத்து விடுங்க. அந்த பண்ண நான் பார்த்தா இந்த தலைவரை பார்த்து ஆரம்பிச்சு குத்துங்க குத்துங்க. நம்ம கட்சிக்கார மாதிரி தெரியுது. நம்ம பயிர் போறதா என்ன மாதிரி என்ன பேசுப்பா? என்ன பிரச்சனை? இன்றைக்கு ஒரு சம்பவம் நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன்னா நீங்க ஒரு சம்பவம் செய்கிறீங்க. இவனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு வந்த யமன் நான். யமன் அப்படி என்ன? யமன் ஈரேழு லோகங்களை கட்டி காக்கின்ற உயிர் எடுப்பேன்னு சொல்றான். தான் தான் யமன் என்று சொல்றான். பார்த்தா அப்படி தெரியாது. அவன் அப்படி என்ன விட்டு கேட்கான். நான் இவர் யாருக்கு தெரியுமே? நான் இவருடைய வலது கை. நீ வலது கையோ இடது கையோ உன்னை நான் இப்பொழுது கொண்டு போகவில்லை. ஒரு சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சம்பவம் தெரியுமா உனக்கு? இவருக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது நான் தீ குளிக்க போனேன். இவர் தான் வந்து கடைசியா தீ குளிக்காத தம்பி உங்க உயிரை நான் காப்பாத்துறேன். ஒருக்கா காப்பாத்துறார், இப்பவும் காப்பாத்துவார். நீ தீ குளிக்கையோ தீ குளிக்கலையோ உன்னை கொதிக்கிற எண்ணெய்க்கதான் கொண்டு போய் போடுவோம். அப்படி ஒண்ணு செய்து கொள்ளாதீங்களோ. அப்படி அண்ணனுடைய தொண்டன் நான் எத்தனை அரசியல் மொழியில பார்த்தவன். இப்ப என்ன செய்யணும்? அவரை நான் இப்ப கையில பிடிச்சு கொண்டு போறேன். உயிர் எடுக்க போறேன். இப்ப நீங்க என்ன செய்கிறீர்கள்? ஏன் கையில பிடிச்சு கொண்டு போவோம்? நல்லா ஓடுவாங்க. நீங்க தூக்கி கொண்டு போதாங்க. நான் நல்லா நடப்பேன். நான் ரஜினிகாந்த் மாதிரி நடப்பேன். அப்ப கையில போட தேவையில்லை. அப்படியே கூட்டிக்கொண்டு போறாங்க. அப்படியே என்ன பிரச்சனை செய்ய? நான் நல்லா நடப்பேன். நீங்க நடக்கிற பிரச்சனை இல்லை. நீங்க அரசியல்வாதி என்று சொல்லி இதுக்குள்ள கூடக்கூடாது. உங்களுக்கு இல்லை. ஆனபடியா நீங்க உங்களை ஒதுங்கி நிற்குங்க. இல்லாட்டா இவரை ஒருவரை சேர்த்து உங்களை கொண்டு போவோம். அரசியல்வாதி என்று தெரியல. அவன் என்ன தொண்டை நான் விட மாட்டேன். என்னதான் என்ன செய்தா விடுவீங்க? இதே நான் வந்து மேலிடத்து உத்தரவின்படி வந்திருக்கிறேன். இவரை நான் கொண்டு போக போறேன். உயிரை எடுக்க போறேன். என்ன மேலிடம்? அந்த அரசியல்வாதி எனக்கு தெரியாத மேலிடமா? எத்தனை மேலிடத்தை பார்த்து எத்தனை மேலிட பார்த்து எத்தனை அரசியல்வாதிகளை கவுட்டால் நான் அவருக்கு எத்தனை மேலிடத்தை தெரியும். அவருக்கு எத்தனை மேலிடத்தை பார்க்கலாம் பெரிய மேலிடம். நான் சொல்றேன் எனக்கு தெரியும். அவருக்கு எத்தனை மேலிடத்தை பார்த்தா இப்ப மேலிடம் விட முடியுமா? முடியாதா? சரி சரி பிரச்சனை அரசியல்வாதியோட வச்சு சரி வராது. நான் ஒரு முடிவுக்கு வாரேன். என்ன முடிவு சொல்லுங்க? என்ன முடிவு பாப்போம். இவருக்கு நான் ஒரு 65 வயதை இன்னும் கூட்டி பூலோகத்தில் வாழ்வதற்கு வழி செய்கிறேன். பாதியா? முடியாத ஒன்றும் இல்லை. அண்ணன் வந்தாய்தான். Excuse me, mister. எந்த தலைவன் வந்தா எல்லாம் வெட்டி விளையாடிவான். தலைவா Excuse me. அண்ணன் மறந்து விடாது. ஹலோ ஹோட்டல் அண்ணன் தான் உனக்கு தான். நான் சாவு வரைக்கும் உனக்கு தான் போடுறேன். ஹலோ மிஸ்டர்.
உம்முடைய வயதில இருந்து 65 வயதை எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு. என்னது உமக்கு 65 ஆண்டுகளை குறைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் தான் உமக்கு கணக்கு உயிர். போற போக்குத்தவன் 65 வயசு எனக்கு அவனை யாருன்னு தெரியாது. அவருக்கு தெரியும் என்ன யாரு. சும்மா வந்து நான் அது சொல்றேன் கொடுத்ததுதான். என்னுடைய மக்களை பார்த்து அரசியல்வாதி ஒரு சும்மா ஒரு நித்திய காட்டு 65 வயசுல இந்தியாவில் எடுக்க போறேன் நீ போக மாட்டா அவனை கூட்டி கொண்டு போ ஓட்டி கொண்டு போ கட்டி கொண்டு போ என்ன கதை பண்ணிக்கொடு என்ன அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி அவன் என்ன கொண்டு வருவான்? மனுஷி பார்த்தோம் அப்படியே என்னோட வா. ஐயோ ஐயோ ஒன்று சரி வராது. வாரியோ வரையோ பிரபு, நாங்க ஒரு சமாதானத்துக்கு வரோம். என்ன சமாதானம்? இந்த மார்கதேவனுக்கும் மற்றது சத்யவான் சாவித்திரிக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த நீங்கள் சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்த நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க. அவர்கள் எல்லாம் பெரிய ரோகத்தில் உள்ளார்கள். உமக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவைகளுக்கு எல்லாம் கொடுத்த நீங்கள் அவைகளை வேற மாதிரி பார்க்குறீங்களோ என்ன வேற மாதிரி பார்க்குறீங்களோ? எல்லா உயிரும் ஒன்றுதானே பிரபு. சித்திரமுத்தா, எனக்கு ஒரு ஞான சிஸ்திக்கு ஒரு